ஒரு விளையாட்டு வீரர் வந்து நாய் கடிச்சு அவர் வந்து சின்ன காயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து இது போடாமல் ரேபிஸ் ஊசி போடாமல் விட்டதுனால இப்போ ரேபிஸ் அட்டாக் ஆகி அவர் வந்து இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு நியூஸில் பார்த்தேன். ப்ளீஸ் உங்கள் நாய்களுக்கு வந்து நல்லா ஃபுட் கொடுங்க, ரேபிஸ் ஊசி போடுங்க, உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க, அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து ரேபிஸோ மற்ற வியாதிகளோ வராது. ஏன்னா அவங்களும் நம்ம கூட தான் இருக்காங்க. ப்ராப்பராக நீங்கள் எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் ரேபிஸ் வரப்போகுது சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கும் வராது, உங்களை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸும் வராது. ஒவ்வொருத்தங்களும் நம்ம நாய்களை நேசிக்க அவங்க வந்து நம்மளை துன்புறுத்த மாட்டாங்க. நாய்கள் வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அடுத்து என்னென்னா, வேகமாக பைக் ஓட்டிகிட்டு போகிறீங்க, ஒரு நாய் வருதுன்னா ஸ்லோ பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட பைக்கோட சத்தம் வந்து அந்த நாய் வந்து இரிட்டேட் பண்ணும். அதே மாதிரி நாய்க்கு வந்து நிறம் தெரியாது, அவங்க வந்து அவங்க வந்து ஒரு சிறப்பு குழந்தை மாதிரி. அவங்களுடைய வாழ்க்கை முறையே வித்தியாசம். அவங்க எப்படி தான் மனுஷனை டிபெண்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. பட் ஆனால் அவங்களால இண்டிவிஜுவலாக கூட இருக்க முடியும், மனுஷன் இல்லாமல் இருக்க முடியும். அவங்களால உணவுலாம் வந்து சாப்பிட்டுக்க முடியும். ஆனால் அவங்க வந்து நம்ம வாழ்கிற பகுதிக்கு கொண்டு வந்து இந்த ஸ்ட்ரீட் டாக்லாம் இப்போ உணவுக்கு நம்மளை டிபெண்ட் பண்ணுற மாதிரி ஆகுது. நம்ம போடுற நம்முடைய கழிவுகளை நம்ம கழிவுன்னு நினச்சி தூக்கி போகிற விஷயங்களை தான் அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பசி வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆடு மாடு கோழி இதெல்லாம் அவங்களுக்கு உணவு. சின்ன சின்ன பூச்சிகள் இதெல்லாம் அவங்களுக்கு உணவு. அதனால் நாய்களை நேசிங்க, நாய்களுக்கு உணவு கொடுங்க.